வக்பு வாரிய மசோதா தொடர்பான கூட்டுக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதில் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்கள் புறக்கணிக்கப்பட்டு உள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரு அவைகளிலும் கடும் அமளி ஏற்பட்டது. வக்பு வாரிய சொத்துக்களை நிர்வகிப்பது தொடர்பான சட்ட திருத்த மசோதா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது அந்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் 655 பக்கங்கள் கொண்ட கூட்டுக்குழுவின் ஆய்வறிக்கை நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட ஆட்சேபங்கள் இடம்பெறாததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து இரு அவைகளிலும் எதிர்க்கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர். माननीय सदस्य प्रश्न पूछ रहे हैं, आप सदन के अंदर प्रश्नकाल के अंदर नियोजित तरीके से गतिरोध करते हैं, ये अच्छी परंपराएं नहीं है. आपने इतने साल शासन किए हैं. பாஜக எம்பிக்கள் முன்வைத்த அனைத்து பரிந்துரைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் தாங்கள் முன்வைத்த 500க்கும் மேற்பட்ட பரிந்துரைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. எதிர்க்கட்சி எம்பிக்களின் எதிர்ப்பால் அவையை பிற்பகல் 2 மணி வரை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார். மாநிலங்களவையிலும் இந்த விவகாரம் எதிரொலித்ததால் அவை 20 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடிய போது பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை கூட்டுக்குழு முற்றிலும் புறக்கணித்து விட்டதாகவும் எனவே அந்த அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். जेपीसी की रिपोर्ट है, उन मेजॉरिटी मेंबर्स के व्यूज सिर्फ उसमें रखकर बुलडोज करना ये ठीक नहीं है, ये कंडेमेबल है और एंटी डेमोक्रेटिक है. திரு கார்கேவின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு யாருடைய கருத்துகளும் நிராகரிக்கப்படவில்லை என்றார். அவரது பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். மக்களவை பிற்பகலில் மீண்டும் கூடிய போதும் கூச்சல் குழப்பம் நீடித்த நிலையில் அதனிடையே புதிய வருமான வரி மசோதாவை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவையில் தாக்கல் செய்தார். எதிர்க்கட்சி எம்பிக்களின் அமளி தொடர்ந்ததால் மக்களவை மார்ச் 10ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி ஆர் ராசா வக்பு வாரிய மசோதா விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் கருத்துகள் நீக்கப்பட்டிருப்பதன் மூலம் சிறுபான்மை மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். 150க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய பெல் என்று சொல்லப்படுகின்ற அந்த உள்பகுதியில் சென்று குரல் எழுப்பி நாங்கள் இன்றைக்கு முழக்கமிட்டோம். இந்த சட்ட மசோதா முற்றிலுமாக தவறு, அந்த நடைமுறைகள் எல்லாம் தவறு என்று நாங்கள் சத்தமிட்டோம். அதற்கு ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து வந்த ஒரே ஒரு குரல் பாரத் மாதா கி ஜே. நாங்கள் சிறுபான்மை மக்களை, தலித் மக்களை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை ஏன் இப்படி செய்கிறீர்கள், அரசியல் சட்டத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை ஏன் மறுக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்ட கேள்விக்கு, கோஷத்திற்கு அவர்களுடைய பதில் பாரத் மாதா கி ஜி. வக்பு வாரிய மசோதாவை கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பியது வெறும் கண் துடைப்பு என்றும் எதிர்கருத்துகளுக்கு மதிப்பளிக்காமல் பாஜக அரசு ஏற்கனவே முடிவு எடுத்து செயல்படுவதாகவும் சமாஜ்வாதி கட்சி எம்பி ஃபக்ருல் ஹாசன் சந்த் விமர்சித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.